ஹாய் கைஸ், இன்னைக்கு கூட என்ன குக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? குட்டீஸ், உங்களுக்கு என்ன வேணும்? நூடுல்ஸ் வேணும். நூடுல்ஸு லெமன் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது உப்பு மைதா மாவு சேர்த்து நான் ரவுண்ட் பண்ணி பால் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா ஷீட் மாதிரி நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை எடுத்துட்டு அது குட்டி 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 பீசஸாக நம்ம நூல் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்தமாரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அதை சப்பாத்தி மாவில் பிரட்டி போட்டு எடுத்து இப்போது ஒரு பவுலில் தண்ணி வச்சு உப்பு போட்டு அது நல்லா கொதித்த உடனே இப்போ நம்ம செஞ்சு வச்ச நூல் மாதிரி இருக்கிறத எடுத்து போட்டுக்கலாம். இப்போ அதுதான் நமக்கு நூடுல்ஸ். அதை எடுத்து நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ அதில் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் அப்போ தான் எதுவும் ஒட்டாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டாதீங்க, உடஞ்சிரும். அது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. இப்போது வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இப்போ அது கூட லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போது கோஸ், குடமிளகா, கேரட் இது 3 வெஜிடபிள்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை நல்லா போட்டு சால்ட் போட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போது அதில் நான் உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா இது போட்டு வச்சுருக்கேன். அது கூட இப்போது நம்ம வேக வச்சு எடுத்த நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட லைட்டாக மிளகாத்தூள், உப்பு மட்டும் ஆட் பண்ணி சோயா சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்தோன்னா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியாக இருக்கும்.